ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட எபிசோட் 2 பார்க்கலாம். சரி வாங்க இப்போ சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம கமல் வந்து அவனோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ரூஜ் வரான். ரூஜ் வந்ததும் நம்ம கமல் இருந்துட்டு ரூஜ் கிட்ட கேட்குறா, என்னாச்சு கிம்மை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண சொன்னேனே, என்னாச்சு அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரூஜ் கிட்ட கேட்க, ரூஜ் இருந்துட்டு ஆமாம் சார், நான் வந்து அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நம்ம கமல் கிட்ட ஒரு டேப் கொடுக்குறான். நம்ம கமலும் அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ரூஜ் வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அவர் வந்து ஃபேமிலிக்கு ஒரே பையன், அப்பா அம்மா 2 பேருமே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, பேர் வந்து கிம். அவர் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம டே தங்கி இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நம்ம கமல் கிட்ட நம்ம கிம்மோட எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டான். இந்த டே வந்து யாருன்னு தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிம் கூட லவ் பண்ணி ஒன் சைடு லவ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதே பையன்தான்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது யார் என்னன்ட்டு நம்ம சீரிஸ் போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம ரூஜ் வந்து நம்ம கமல் கிட்ட நம்ம கிம்மை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல, நம்ம கமல் வந்து நம்ம கிம்மோட போட்டோவே பார்த்துட்டு டேவும் கிம்மும் ஒன்னாதான் ஸ்கூல் எல்லாம் படிச்சிருக்காங்களே, இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். இந்த சீன் இங்கே கட் ஆனா அடுத்து ரஷ்யாவை தான் காமிக்கிறாங்க. ரஷ்யால மெக்சிகோங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆளை வந்து காமிக்கிறாங்க. அவர் பேர் வந்து இவான். அவருக்கு வந்து 45 வயசு ஆகுது. அங்க மெக்சிகோல கசினோ வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கசினோ பார் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து நம்ம கமலோட பாஸா. நம்ம கமலே பாஸ் மாதிரி தான் இருக்கா, நம்ம கமலுக்கு இவன் பாஸா. எப்படின்னு பார்த்துக்கோங்க. இவர் வந்து இப்போ நம்ம கமலுக்கு வந்து கால் பண்ணுறாரு. நம்ம கமலும் கால் அட்டன் பண்ணவும் ஈவான் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ அந்த டேனி மேலே ஷோராக தானே இருக்க, ஏன்னா அவன் இப்போ ரீசெண்டாக என் கூட இருக்கிற ஒரு மினிஸ்டர் கிட்ட டீல் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஈவான் வந்து நம்ம டேனியலை பற்றி எல்லா விஷயத்தையுமேவும் நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே எனக்கு தெரியும், என்கிட்ட எக்ஸ்ட்ரா பிளானும் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து நம்ம ஈவான் கிட்ட சொல்ல, நம்ம ஈவானும் இதை கேட்டுட்டு சரி ஓகே எல்லாமே நீ பார்த்துப்பேன்ட்டு எனக்கு தெரியும், நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம கமல் இருந்துகிட்டு நம்ம ரூஜ் கிட்ட இந்த டனையை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரூஜ் கிட்ட கேட்க, நம்ம ரூஜ் இருந்துட்டு ஆமா சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேபை வந்து நம்ம கமல் கிட்ட கொடுக்க, நம்ம கமலும் அந்த நியூஸ் என்னன்ட்டு வாங்கி பார்த்துட்டு இருக்கான். அந்த நியூஸ் வந்து என்னன்னா, நம்ம கமல் வந்து ஆல்ரெடி ஒரு கசினோ வாங்கணும்ட்டு ஒரு ஆள் கிட்ட டீல் போட்டுட்டு இருப்பான் இல்லையா, அந்த ஆள் கிட்ட தான் இவனும் வந்து இப்ப டீல் போட்டுட்டு இருக்கான். அந்த அந்த ஆர்டருக்கான அந்த காம்படிட்டர் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இவனோட பேரும் இப்போ ஜாயின்ட் ஆயிருக்கு. அதை வந்து தான் நம்ம கமல் வந்து பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ரூஜ் கிட்ட இங்க பாரு, அந்த டனை வந்து என்ன பண்றான் ஏது பண்றான், யாருகிட்ட கால் பேசுறான் என்ன பேசுறான் ஏது பேசுறான்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை வந்து ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ஆளை வந்து ஒரு ஆளை வந்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம ரூஜ் கிட்ட சொல்ல, நம்ம ரூஜ் சரி ஓகேங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்மோட ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜின் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நம்ம மே இருந்துட்டு ஜின் கிட்ட ஏய் ஜின், இந்த மாதிரி கிம் இன்னைக்கு ஆஃபீஸ் வர மாட்டானா, உனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேணும்னா நீ வந்து கிம்க்கு வந்து மெயில் அனுப்புவியா அப்படிங்கிற மாதிரி மே வந்து ஜின் கிட்ட சொல்ல, நம்ம ஜின் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சல்யூட் அடிச்சுட்டு இருக்க. நம்ம மே வந்து சரி ஓகே ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறா. நம்ம பாடி கார்ட்ஸ் 4 பேரும் செம்ம மாசா உள்ளார என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம மேவும் சரி ஜின்னும் சரி இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பயத்துல அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கோம் இருந்துட்டு நம்ம மேகிட்டையும் ஜின்கிட்டையும் இந்த மாதிரி மிஸ்டர் கிம் இல்லையா, நாங்க அவங்களதான் பார்க்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து மே கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மே இருந்துட்டு இல்ல கிம் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் வரல, அவர் வந்து டே ஆஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம மே வந்து நம்ம கோம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஆஃபீஸ்க்குள்ள நம்ம கமலோட என்ட்ரி. கமல் சும்மா கெத்தா மாசா வந்து உள்ளார என்ட்ரி ஆறா. இதை பார்த்து நம்ம 2 பொண்ணுங்களை யார அவன் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கானே, இப்ப இவன் வந்து என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலை பார்த்து 2 பேருமே பயந்துகிட்டு இருக்க. நம்ம கமல் வந்து பெருசால அவங்க கிட்ட எதுவும் அழட்டிக்காம நம்ம கமல் வந்து 2 பொண்ணுங்களையும் பார்த்து அவனை பத்தி சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் உங்க பயன்படுத்துற மாதிரி நாங்க நடந்துகிட்டா ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து 2 பொண்ணுங்கிட்டயே சொல்லிட்டு அங்கிருந்து போலான்ட்டு போறான். அப்படி போகும்போது ஒரு நிமிஷம் நின்று நம்ம கோம் கிட்ட நான் எப்படி இதை மறந்தேன், நேற்று நைட் நடந்த விஷயம் ரொம்ப சாதாரண விஷயமா, அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவனோட உடம்பு எல்லாமேவும் நிறைய பைட் மார்க்கெல்லாம் இருக்கு, அவன் எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கமல் வந்து வெக்கமே இல்லாம நம்ம கோம் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த 2 பொண்ணுங்க தான் இங்க என்ன நடக்குதுன்ட்டு ஒண்ணுமே புரியாம அவங்க தான் ரொம்ப பயத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க போன உடனேவும் நம்ம மேவும் ஜின்னு நம்ம கிம்க்கு கால் பண்ணி டே கிம் நீ ஓகே தானே, நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மே வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம மே கிட்ட கேட்க, நம்ம மே இருந்துட்டு டே உன்னை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்களா, கூட பாடி கார்ட்ஸையும் கூட்டிட்டு வந்தாங்க, நான் கூட ஒரு நிமிஷம் பார்த்து பயந்தே போயிட்டேன், மாஃபியா பாஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மே வந்து கிம் கிட்ட சொல்ல, கிம் இருந்துட்டு
எது என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாண்டா உன்னை பார்க்கறதுக்காண்டி தான் வந்தாங்க. நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், கிம் வந்து இங்க இல்ல, அவர் வந்து டே ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேவோ அவர் வந்து எங்களை பயன்படுத்துற மாதிரி சிரிச்சுட்டு போனார். திரும்ப எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி மே வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, கிம் வந்து கேட்டுட்டு, நீ இதெல்லாம் நினைச்சு பெருசாலாம் பயப்படாத, ஒருவேளை அவர் வந்து நம்ம கஸ்டமரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம மே கிட்ட சொல்ல, நம்ம இதை கேட்டு நம்ம ஜின்னு இருந்துட்டு, ஆனா நான் அப்படின்னு நினைக்கல, அவர் உள்ள என்ட்ரி ஆன விதத்தை பார்த்தாலே நான் ஷோரா சொல்வேன், அவர் வந்து மாஃபியா பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சிரிச்சுட்டு, ஜின் நீ வந்து அதிகமா டிவி பார்த்து கெட்டு போயிட்டேன்ட்டு நான் நினைக்கிறேன், நான் தான் ஷோரா சொல்றேன்ல, அவர் வந்து நம்மளோட கஸ்டமரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஜின் கிட்ட சொல்ல, நம்ம ஜின் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, ஆமாப்பா நீ பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து அலப்பறையே அப்படி இருந்துச்சு, சரி என்னமோ நீ சொல்ற, நானும் கேட்டு அதையே நம்புறேன், அவர் வந்து கிளைண்டா இருந்தா எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னுமேவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம கிம் கிட்ட பேசிட்டு இருக்க, நம்ம கிம் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, சரி ஓகே நீங்க அப்படி ஃபீல் ஒரு மாதிரி கவலைப்படுறீங்கன்னா நீங்க போய் ஒர்க்கை பாருங்க, ஒர்க்கில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் கிட்டையும் மே கிட்டையும் நம்ம கிம் சொல்ல, நம்ம ஜின் இருந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் கிம் இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான், என்ன பார்க்கறதுக்கு வந்துருந்தாங்களா, அதுவும் மாஃபியா பாஸ் மாதிரி இருந்துச்சுன்ட்டு பார்க்கறதுக்கு சொல்றாங்க, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து யோசிச்சுட்டு இருக்க, அவனோட மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி ஃபுட் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு நிமிஷத்துலேயேவும் ஒரு செகண்ட்லேயேவும் கரெக்டாக நம்ம கிம்மோட டோர் வந்து நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அதுக்குள்ளே வந்துருச்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து யோசிச்சுக்கிட்டேவும் போய் டோரை ஓப்பன் பண்ணால் வந்து நிற்கிறது நம்ம கமலும் நம்ம கோமும். நம்ம கமலை பார்த்தோன்னேவும் நம்ம கிம்க்கு வந்து நேற்று நைட் நடந்த எல்லா விஷயமும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. இவனை அடித்தது, இவன் கையில் ஹேண்ட்கப் மாட்டினது, அப்புறம் அந்த வேக்ஸை வந்து இவன் மேலே ஊற்றுனதுன்ட்டு எல்லா விஷயமே நம்ம கிம் கண் முன்னாடி வந்து வந்து போக நம்ம கிம் வந்து டக்குன்ட்டு கதவு மூடிட்டு இவன் எங்கே இங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பக்கம் நம்ம கமல் என்னடானா டோரை போட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்க, நம்ம கிம்க்கு வந்து அப்படியே அள்ளு விட்டுருது, அவனுக்கு பயங்கரமாக மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிக்குது. அப்புறம் பையன் ஒரு வழியாக தைரியத்தில் வர வச்சுட்டு நம்ம கிம் வந்து டோரை ஓப்பன் பண்ணி நம்ம கமலை பார்த்து, என்ன உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யார், ஏன் டோரை வந்து நாக் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் வந்து இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டா இருக்கு, நீ இந்த மாதிரி பேசுறது, என்ன மறந்துட்டேன்னு சொல்றது, அது எப்படி நேற்று நைட் நடந்த விஷயத்த பத்தி உனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லாம இருக்கும், என்ன எப்படி உன்னாலலாம் அவ்வளோ சீக்கிரமா மறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஐம் சாரி எனக்கு சுத்தமா உங்களை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து டோரை வந்து லாக் பண்ண போறான். அப்படி லாக் பண்ண போகும்போது நம்ம கமல் வந்து டோரை லாக் பண்ண விடாம அப்படியே தடுத்துட்டு நம்ம கிம்மை பார்த்து, இங்க பாரு இதை பத்தி நம்ம உள்ள போய் பேசலாமா, அட்லீஸ்ட் என்ன உள்ளேயாவது வரவிட அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்து ப்ளீஸ் இங்க பாருங்க டோர்ல இருந்து முதல்ல கையெடுங்க, நீங்க யாருன்ட்டே எனக்கு தெரியாது, எதுக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு டோரை வந்து லாக் பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்க, நம்ம கமல் இருந்துட்டு டோரை லாக் பண்ண விடாம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு டைட்டா பிடிச்சி அவனை உள்வாக்கில் புஷ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிம்மு இந்த பக்கத்துல இருந்து புஷ் பண்ண ரெண்டு பேருமே பயங்கரமா அந்த டோரை போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, நம்ம கோமு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிம் கிட்ட இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கோம், நீங்க தான் எங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோமும் நம்ம கமலும் நம்ம கிம்மை பிடிச்சி உள்வாக்கில் புஷ் பண்ண டோர் ஒரு வழியா ஓப்பன் ஆயிருது. நம்ம கமலும் நம்ம கோமும் வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம கிம்மை பார்த்து, இதுதான் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டா, இங்க நீ தனியா தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னா, முதல்ல என்னோட அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போ, நீ இங்கேருந்து போகலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து மொபைல் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கமல் வந்து மொபைலை வாங்கிட்டு இங்கே பாரு இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நான் வச்சுக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிக்கிற வரைக்கும் இது உனக்கு தேவையில்லை, நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கேன். நம்ம கிம் வந்து நம்ம கமல் சொல்ற இது எல்லாமே கேட்டுட்டு நம்ம கமல் கிட்ட நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு இப்பதானே நீ சொன்ன என்ன உனக்கு தெரியான்ட்டு, அப்புறம் என்ன என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க, அப்பனா நீ என்கிட்ட பொய் சொன்னையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட பக்கத்துல போய் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய் அப்படியே கேட்கறான். அதுக்கு நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமல் கிட்ட இங்க பாரு எனக்கு இப்ப கூட சுத்தமா ஐடியாவே கிடையாது, நீ யாருன்ட்டே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து எவ்வளவோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா நம்ம கமல் கிட்ட அதெல்லாம் நடக்குமா, நீ தானே நேத்து நைட் என்கிட்ட சொன்ன நான் குடிக்கவே இல்லை, நான் தெளிவா தான் இருக்கேன், நான் என்ன பண்றேன் ஏதோ பண்றேன்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நீ தானே என்னை வந்து ஹக் பண்ண சொல்லி என்கிட்ட கெஞ்சின, இப்ப என்னடானா என்னை யாருன்ட்டே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ பேசுறது என்னன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல்
இருந்துட்டு, உனக்கு நிஜமாவே நேத்து நைட் நடந்து எதுவுமே ஞாபகம் இல்லையா? அப்படி இல்லைன்னா ஞாபகம் இருந்து என்கிட்ட ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? பரவாயில்ல, எல்லாமே நான் ஞாபகம் வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அவனோட கையை எடுத்துட்டு போய் அவன் கழுத்துல வச்சுட்டு லைட்டா அவனோட கட்டை விரலால நம்ம கிம்மோட லிப்ஸை வந்து அப்படியே லைட்டா தடவி கொடுத்துட்டேவும் அவன் கிட்ட போய் லைட்டா அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போறான். நம்ம கிம் இருந்துட்டு விட்டா இவன் கிஸ் பண்ணிடுவான்ட்டு நம்ம கமலை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம கிம் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமுக்கு போய் டோரை வந்து லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா நம்ம கமல் கிட்ட இது நடக்குமா, நம்ம கமல் வந்து டோரை ஓபன் பண்ணி அவன் உள்ள வந்துட்டு டோரையும் லாக் பண்ணிடுறான். இவன் உள்ள வந்ததும் ஐயோ இவன் உள்ள வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பயந்துட்டு பெட்டுக்கு அந்த பக்கத்துல குடுகுடுன்னு ஓடி போய் நின்னுக்கிறான். இவனும் உள்ள வந்துட்டு இங்க பாரு கிம், நான் உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கேன், என்கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் ஓடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு அட போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட இருந்து அங்கிருந்து ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்றான். இவன் இந்த பக்கம் போனா இவனும் இந்த பக்கம் வரா, இவன் அந்த பக்கம் போனா அவனும் அந்த பக்கம் வரா. இப்படி 2 பேரும் அந்த பெட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் நின்று கபடி விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம கிம்முக்கு கடுப்பாயிட்டு சரி ஓகேடா, இப்போ உனக்கு என்னடா பேசணும், எது பேசுறதா இருந்தாலும் பெட்டுக்கு அந்த பக்கத்துலயே இருந்து பேசுடா, முதல்ல உன்னோட பேர் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு என்னோட பேர் வந்து கமல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே, நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும், என்னை ஏன்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிட்ட நம்ம கிம் கேட்க நம்ம கமல் இருந்துட்டு இங்க பாரு பேபி, நீ கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் வந்து இதெல்லாம், என்ன மாதிரி ஒரு ஆளாவும் உன்ன மாதிரி ஆளை ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிட முடியும், அது இன்னும் எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அப்புறம் நீ கேட்ட செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நீ என் கூட வந்து தங்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் வந்து இதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு டே நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் ஏன்டா உங்ககிட்ட வந்து தங்கணும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட என்னால் எப்படா வந்து தங்க முடியும், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நைட் நடந்தது வெறும் டெம்பரவரி மட்டும்தான், அதை பிடிச்சிக்கிட்டு நீ ஏன்டா இப்படி புளியங்கொம்ப தொங்குற மாதிரி தொங்கிட்டே இருக்க, அதை விட்டுட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு உனக்கு வேணா அது ஜஸ்ட் டெம்பரவரியா இருக்கலாம், ஆனா இத்தனை வருஷமா நான் எதுக்காண்டி எதிர்பார்த்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த ஒரு விஷயம் நீதான், உனக்காண்டி நான் வேணா கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், ஆனா அந்த டைம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உன்னை டெய்லி வந்து மீட் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஏன்னா அப்படி மீட் பண்ணாதான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், அப்படி நடந்தாதான் நீ என் கூட என்னோட வீட்டுக்கு வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு நீ ரெடி ஆவ அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் சொல்ல நம்ம கிம்க்கு வந்து இதெல்லாம் கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாட்டுட்டு இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஒரு நாள் நைட் மட்டும் தான் ஒன்னா இருந்தா அது வெறும் ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான், அதை உன்னாலலாம் மறக்க முடியாதா, ஏன்டா என்னை வந்து சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, என்னாலலாம் உன் வீட்டுக்கெல்லாம் வந்து மூவ் ஆன்லாம் ஆகவே முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பயங்கர கடுப்பில் நம்ம கமல் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கமல் வந்து இதெல்லாமே கேட்டுட்டு கிம் கிட்ட இங்கே பாருச்சல, நானும் இது ஜஸ்ட் வந்து ஒரு நாள் நைட்டுன்னு மட்டும்தான் நானும் நினச்சேன், ஒரு நாள் நைட்டில் இது என்ன பெருசாக மாறிட போதா, இது ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன், ஆனால் உன் கூட இருந்த அந்த ஒரு நாள் நைட்டு என்னோட லைஃபையே தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு, நான் தரவாக என்ஜாய் பண்ணேன், ஃபன்னாகவும் இருந்துச்சு, எனக்கு அது திரும்பவும் வேணும், இது வரைக்கும் நான் எத்தனையோ பேர் கூட இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணவே முடியலை, உன் கூட இருந்த அந்த ஒரு நாள் நைட் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அந்த ஒரு நைட் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் அது ஏன் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட பேசிகிட்டேவும் நம்ம கிம் பக்கத்தில் அப்படியே மெல்ல மெல்ல அந்த பெட் மேலே அப்படியே நீல் டவுன் போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கான். நம்ம கிம் வந்து இதெல்லாமே கேட்டுட்டு போதும் நிறுத்து, எல்லாமே பேசி முடிச்சிட்டேன்னா முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு நான் ஏன் போகணும், நான் எதுக்காண்டியும் இங்கேருந்து போகணும், நான் வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட பேசிக்கிட்டேவும் அவன் பக்கத்துல போயிட்டு இருக்கேன். நம்ம கிம் வந்து பயத்துல அங்க இருக்கிற ஒரு சோஃபா மேலேயே உட்காந்துடுறா. நம்ம கமலுக்கு அது இன்னும் வசமா போயிடுச்சு. நம்ம கமல் வந்து கிம் பக்கத்துல போய் கிம் ஃபேஸ் பக்கத்துல இவன் ஃபேஸை வச்சு அவன் வந்து பேசிட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நான் அவங்ககிட்ட கேட்கறது எல்லாமே ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான், எனக்கு தெரியும் லாஸ்ட் நைட் நடந்த எல்லா விஷயமும் உனக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு, நம்ம 2 பேரும் எவ்வளோ ஜாலியா இருந்தோம், அது நீ என்ன இல்லைன்ட்டு சொல்ல போறியா, நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தானே கேட்குறேன், அது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா, எனக்கு ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட ரொம்ப செட்யூஸ் பண்ற மாதிரி அவன் பக்கத்துல போய் கேட்டுட்டு இருக்க. நம்ம கிம்க்கு வந்து இவன் இந்த மாதிரி பக்கத்துல வந்து கேட்க அவனுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி அவனோட ஃபேஸ் எல்லாமே பயங்கரமா ரெட்டிஷ் ஆக ஆரம்பிக்குது, அவன் பையன் ரொம்பவே பிளஷ் ஆறா. விட்டா நம்ம கிம்மே இப்ப போய் நம்ம கமலை வந்து கிஸ் பண்ணிடுவான் போல, அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு பொசிஷன்ல செட் ஆகி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு நம்ம கோம் உள்ள வரான்.
கோவம் உள்ளவரும் இவங்க 2 பேரும் இருக்கிற பொசிஷன பார்த்தா அவனுக்கே ஒரு மாரி தான் இருக்கு. ஒரு மாரி தயங்கிட்டு, "சாரி சார் உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஆனா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம்." அப்படிங்கிற மாரி நம்ம கோவம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, "அப்படி என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்? என்ன விஷயம்னு சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம கோவம் கிட்ட நம்ம கமல் வந்து கேட்க, நம்ம கோவம் இருந்துட்டு சொல்றோம், "இந்த மாரி நம்ம வேர் ஹவுஸ்ல வந்து ஃபயர் ஆயிருச்சா சார்?" அப்படிங்கிற மாரி நம்ம கோவம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு கிம்ம பார்த்து கிம் கிட்ட, "சாரி பேபி இன்னைக்கு வந்து நீ லக்கின்ட்டு நெனைக்கிறேன். ஏன்னா நான் இங்கருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆயிருச்சு. ஆனா நான் சொன்னத பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கருந்து போயிட்டுருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு, "இவன் என்ன வந்தா பேசினா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். லைக் ஒரு மாஃபியா மாரி தான் இருக்கு இவன் பண்றது எல்லாமேவும்." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் பாட்டுக்கு அங்க நின்னு புலம்பிட்டு இருக்கான். இங்க நம்ம கமல் என்னடான்னா பயங்கர கோவமா நம்ம கிம் வீட்ல இருந்து வெளிய வந்து லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கோம் கிட்ட நம்ம கமல் சொல்றான், "இந்த மாரி கிம்ம வாட்ச் பண்ணிட்டே இரு. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான்ட்டு எனக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இரு." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம் வந்து சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி லோப்ப வந்து காட்டுறா. லோப்பு இருந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம கமலுக்கும் நம்ம கோமுக்கும் 2 பேத்துக்குமே சேர்த்து ஒரு விஷயம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சரி இப்ப சொல்லு வேர் ஹவுஸ்ல என்ன ஆச்சுன்ட்டு எனக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணு அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம் இருந்துட்டு சொல்றான், இந்த மாரி ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது தான் நம்மளோட வேர் ஹவுஸ வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் மட்டும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். மத்தவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த ஒருத்தவன வந்து நம்ம கிரிட் வந்து புடிச்சு வச்சிருக்கான். அவன்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவன வந்து நம்மளோட ஆஃபீஸ்க்கு கொண்டு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமேவும் நம்ம கமல் கிட்ட சொல்றான். நம்ம கமல் வந்து இது எல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே. யாருக்காவது ஏதாவது அடிபட்டுச்சா? அங்க ஏதாவது வேற ஏதாவது எரிஞ்சு போச்சா? அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கேட்குறான். அதுக்கு கோவம் இருந்துட்டு, "இல்ல சார் லக்கிலி யாருக்கும் எதுவும் ஆகல. நம்மளோட லாஸ்ட் ஷிப்மெண்ட்க்கும் எதுவும் ஆகல. அது வந்து நல்லா தான் இருக்கு. நம்மளோட ஆட்களும் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அவங்க எல்லாருமே பத்திரமா சேஃபா தான் இருக்காங்க." அப்படிங்கிற மாரி நம்ம கோவம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து இது எல்லாமே கேட்டுட்டு, "சரி ஓகே எல்லாமே குட்டா தான் இருக்கு. சரி இந்த விஷயத்துல வந்து போலீஸ் வந்து இன்வால்வ் ஆக வேணான்ட்டு சொல்லிரு. இந்த விஷயத்த வந்து என்னோட மெத்தட்ல நானே டீல் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து நம்ம கோவம் கிட்ட சொல்ல, நம்ம கோவம் இருந்து சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். நம்ம கமல் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாரி அங்கேருந்து லிஃப்ட்ல ஏறி கிளம்பி போயிடுறான் பயங்கர கோவமா. அதே கோவத்தோட நம்ம கமல் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தா, நம்ம கிரிட் வந்து அந்த ஆள அடிச்சு துவைச்சு பயங்கர காயத்தோட நம்ம கமல் முன்னாடி அந்த ஆள வந்து நீல் டவுன் போட வைக்கிறான். நம்ம கமல் வந்து அந்த ஆள்கிட்ட உன்னை இங்க அனுப்புனது யாருன்ட்டு எனக்கு ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படிங்கிற மாரி நம்ம கமல் கேட்க, அந்த ஆள் பதிலே சொல்லாம இருக்க, நம்ம கிரிட்டுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு அந்த ஆளோட முடிய புடிச்சு, "அவர் உன்கிட்ட தான் கேட்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம கிரிட் வந்து சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு அந்த ஆள்கிட்ட, "இங்க பாரு ஒழுங்கு மரியாதை இப்ப நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணலைன்னா, என்னோட ஆன்சர் வந்து வேற மாரி இருக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிரிட்டுக்கு கண்ண காமிக்க, நம்ம கிரிட் இருந்துட்டு அந்த ஆள வந்து அவனோட கால்ல வந்து சுட்டுடுறான். சுட்டுட்டு நம்ம கமல் இருந்துட்டு சொல்றான், "இங்க பாரு இந்த குப்பை எல்லாமே சீக்கிரமா கிளீன் பண்ணு. எனக்கு வந்து ஒர்க் நெறையா இருக்கு. என்னோட வேர் ஹவுஸ பர்ன் பண்ணது யாருன்ட்டு நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி கமல் அங்கருந்து சொல்லிட்டு போயிடுறான். இந்த ஆள் இருந்துட்டு, "ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிறாதீங்க. நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிர்றேன்." அப்படிங்கிற மாரி அந்த ஆள் அங்க கத்திட்டு இருக்க. நம்ம கிரிட் இருந்துட்டு, "ராசா ஆல்ரெடி நீ ரொம்பவே லேட் ராசா. இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம கிரிட் வந்து அந்த ஆள அப்படியே சுட்டு தள்ளி அவனோட கதையும் அங்கேயே முடிச்சிடுறான். இந்த விஷயம் வந்து அந்த ஆளோட பாஸ்க்கு தெரிய வருது. அதான் நம்ம டனைக்கு. டனைக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோடனேவும் இவனோட அசிஸ்டண்ட்ட போட்டு நல்லா கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த அசிஸ்டண்ட் இருந்துட்டு, "இல்ல பாஸ் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் மாட்டிக்கிட்டான். அவனையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனா அவன் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாதனால அவன வந்து கொன்னுட்டாங்க. நம்ம வந்து இருந்தாலும் அவனோட வேர் ஹவுஸ வந்து பர்ன் பண்ணிட்டோம்." அப்படிங்கிற மாரி இந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம டனய் கிட்ட சொல்ல, டனய் இருந்துட்டு, "இந்நேரத்துக்கு அவன் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பான். அவன் சொல்லி தான் அவன் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இல்ல. அவன் வந்து இந்நேரத்துக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பான். நான் தான் பண்ணியிருப்பேன்ட்டு அவன் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளோட பாய்ஸ வந்து அவன் வந்து கொன்னுருக்கானா, அவன் வந்து எனக்கு டைரக்ட்டாவே என்ன வந்து மிரட்டுறான்ட்டு அர்த்தம். இத இப்படியே விட முடியாது. நீ சீக்கிரமா என்ன பண்ற எல்லாரையுமேவும் மீட்டிங்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணு. அந்த கமலும் வரணும்." அப்படிங்கிற மாரி நம்ம டனய் வந்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, நம்ம அசிஸ்டன்ட்டும் சரிங்க சார் அப்படிங்கிற மாரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கும்போது கரெக்ட்டா டோர ஓப்பன் பண்ணிட்டு செர்ரி உள்ள என்ட்ரி ஆறா. இந்த செர்ரிக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் என்னன்ட்டு ஒண்ணுமே புரியல. அது எல்லாமே நம்ம போக போக போய் பார்க்கலாம். நம்ம செர்ரி உள்ள வந்ததும் நம்ம டெனை கிட்ட இந்த கிஃப்ட்ட வந்து அப்பா உங்க அப்பா கிட்ட குடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாரி ஒரு கிஃப்ட்ட வந்து நம்ம டெனை கிட்ட குடுக்குறா. அந்த கிஃப்ட் வந்து எதுக்குன்னா, நம்ம டெனையோட அப்பா வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல வந்து இப்ப வந்து ரீசென்ட்டா ஜாயின்ட் ஆயிருப்பார் போல. அதனால நம்ம செர்ரியோட டாடி வந்து அந்த கிஃப்ட்ட வந்து நம்ம டெனையோட டாடிக்கு குடுக்க சொல்லி குடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்ட்ட வந்து நம்ம டெனையும் வாங்கிட்டு, "சரி ஓகே நான் இத வந்து அப்பா கிட்ட குடுத்துர்றேன். உங்க அப்பா கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிருங்க. அப்பா வந்து இப்ப வீட்ல இல்ல. அப்பா வந்து கோல்ஃப் விளையாடுறதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்ட் கூட போயிருக்காங்க. நீ வந்து இங்க உட்காரு." அப்படிங்கிற மாரி நம்ம டெனை வந்து நம்ம செர்ரி கிட்ட சொல்ல, நம்ம செர்ரி இருந்துட்டு,
கண்டிப்பா. இத வந்து நான் எங்க அப்பாகிட்ட நீங்க சொன்னதா சொல்லிடுறேன். சரி ஓகே. நீங்க வந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு எப்ப வருவீங்க? என்னதான் நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்களா இருந்தாலும், நான் உங்கள ஒரு பிரதர் மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம செர்ரி வந்து இந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கா. அதாவது நம்ம டெனை கிட்ட பேசிட்டு இருக்க. நம்ம டெனை வந்து இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, வாவ்! நீ ரொம்ப அழகாவே பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு வந்து நம்ம செர்ரியோட தலைய அப்படியே தடவி குடுத்துட்டு, அவ அப்படியே பேசிட்டே இருக்கு. நம்ம செர்ரி இருந்துட்டு டெனை கிட்ட சரி ஓகே. நீங்களும் உங்களோட அசிஸ்டன்ட்டும் என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே, ரொம்ப இம்பார்ட்டனா நான் வந்ததும் உங்களோட அசிஸ்டன்ட் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. நான் ஏதாவது உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன? அப்படிங்கிற மாரி செர்ரி வந்து நம்ம டனை கிட்ட கேட்க, நம்ம டனை இருந்துட்டு, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கான டைம விட இது ஒண்ணும் பெருசெல்லாம் கிடையாது. உனக்கான டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஓகே. நீ ஏதாவது இங்க வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டியா இல்லையா? அப்படி இல்லன்னா நீ வேணா என் கூட வந்து லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி டனை வந்து நம்ம செர்ரி கிட்ட கேட்க, நம்ம செர்ரியும் இருந்துட்டு, கண்டிப்பா நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, டனையும் சரி ஓகே நான் போய் குக் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி டனை வந்து அங்கருந்து சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இவன் போன உடனேவும் நம்ம செர்ரி வந்து நம்ம டனையோட ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு, நம்ம செர்ரி வந்து நம்ம கமலுக்கு தான் கன்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா நம்ம கமல் வந்து கால் பிக் பண்ணவே இல்ல. நம்ம செர்ரி இருந்துட்டு கால் பிக் பண்ணு அப்படிங்கிற மாரி நம்ம செர்ரி இங்க கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம கமல் வந்து கால் பிக் பண்ண மாரி கிடையவே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நம்ம செர்ரி வந்து உடனே நம்ம கோமுக்கு தான் கால் பண்றா. நம்ம கோம் வந்து கால் அட்டெண்ட் பண்ணவும், நம்ம செர்ரி இருந்துட்டு என்னாச்சு உங்க பாஸ் வந்து எதுக்கு நான் ஃபோன் பண்ணா ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து நான் கமல் கிட்ட சொல்லியே ஆகணும். எங்க அவன் அப்படிங்கிற மாரி நம்ம செர்ரி வந்து நம்ம கோம் கிட்ட கேட்க, நம்ம கோம் இருந்துட்டு அவர் வந்து மீட்டிங்ல இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து செர்ரி கிட்ட சொல்ல, செர்ரி இருந்துட்டு சரி ஓகே நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாரி நம்ம செர்ரி வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்றா. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா, நெக்ஸ்ட் நம்ம கமல தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் வந்து அவனோட கொரியன் மீட்டிங் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு, நம்ம கோம் கிட்ட தான் நம்ம கமல் வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம கமல் வந்து கோம் கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாரி நான் உடனே சியோல் போய் ஆகணும். அதுவும் இன்னைக்கு ஆஃப்டர்நூனேவும் நீ வந்து ஃப்ளைட் ரெடி பண்ணு. நீயும் நானும் மட்டும் தான். ஒர்க் முடிஞ்சதும் நான் உன் கூடயே திரும்பி வந்துருவேன் அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோமும் சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஏதோ சொல்றதுக்கு வரான். ஆனா தயங்கிட்டேவும் நம்ம கமலையே பார்த்துட்டு இருக்க. நம்ம கமல் வந்து கோம் பார்க்குறத நம்ம கமலும் நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு நம்ம கோம் கிட்ட, "நீ என்னமோ வேற ஏதோ சொல்லணும் போல இருக்கே. அது கிம்ம பத்தி தானே. என்ன விஷயம் சொல்லு?" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட கேட்க, கோம் இருந்துட்டு, "அது கிம் வந்து நாங்க வீட்ல இருந்து வந்ததுக்கப்புறம் இருந்து வெளியவே போகவே இல்ல. ஃபுட் வாங்குறதுக்கு மட்டும் தான் ஒரு 2 தாட்டி கீழ இறங்கி போயிட்டு வந்திருக்காரு. லோக் வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. இது வெறும் ஃபுட்டு தான் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வந்து அவர்கிட்ட சீரியஸா தானே இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் கிட்ட நம்ம கோம் வந்து கேட்குறான். அதுக்கு கமல் இருந்துட்டு, "உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் அவன் வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டேன். நான் அதையும் மீறி அவன் பக்கம் போயிருக்கேன்னா, அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம் இதெல்லாமே கேட்டுட்டு, "எஸ் சார். நீங்க இவ்வளோ ஹாப்பியா இருந்து நான் இன்னைக்கு தான் சார் பார்த்துருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்லி பேசிட்டே இருக்கான். அப்புறம் பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோவம் இருந்துட்டு, அப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சார் அப்படிங்கிற மாரி நம்ம கோவம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, "என்ன விஷயம்? அந்த செர்ரி தானே, செர்ரி வந்து எனக்கு கால் பண்ணா, நான் அட்டெண்ட் பண்ணவே இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து நம்ம கோவம் கிட்ட சொல்ல, நம்ம கோவம் இருந்துட்டு, "ஆனா நீங்க இந்த தாட்டி அட்டெண்ட் பண்ணியிருக்கணும் சார். நம்மளோட வேர் ஹவுஸ யார் பர்ன் பண்ணன்ட்டு செர்ரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த ஆள் யாருன்ட்டு." அப்படிங்கிற மாரி நம்ம கோவம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, "யாரு? அது அந்த டனை தானே." அப்படிங்கிற மாரி நம்ம கோவம் கிட்ட நம்ம கமல் சொல்ல, நம்ம கோவம் இருந்துட்டு, "ஆமா சார். அது அந்த டனை தான். டனை லூசுன்ட்டு நான் நினைக்கிறேன் சார். அவன் இப்ப எங்க இருக்கான், ஏது இருக்கான்ட்டு நம்மளுக்கு சுத்தமா தெரியவே இல்ல சார். நம்மளோட ஆட்கள் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவன தேடி கண்டுபிடிங்கன்ட்டு." அப்படிங்கிற மாரி நம்ம கமலும், நம்ம கோவமும் இங்க நம்ம டனைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு பத்தி பேசிட்டே இருக்காங்க. நம்ம கமலுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இந்த டனை வர வர எனக்கு ரொம்பவே ட்ரபிள் குடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து ரொம்பவே கடுப்புல அந்த டனைய பத்தி பேசிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா, நெக்ஸ்ட் நம்ம டேவையும் இட்டையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம இட் வந்து செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு பேர்ல செடி மேல ஓவரா தண்ணி ஊத்திக்கிட்டு எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நம்ம டே வந்து நின்னுட்டு, "இப்படி நீ செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு பேர்ல அந்த செடிய கொன்னுருவ போல இருக்கே." அப்படிங்கிற மாரி நம்ம டே வந்து நம்ம இட் கிட்ட சொல்ல, நம்ம இட் வந்து திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம டே இருக்கான். டே வந்து நம்ம இட்ட பார்க்கவும் நம்ம இட்டோட ஃபேஸ்ல வந்து ஒரு மாரி குழப்பத்திலேயே இருக்கான். அத பார்த்து நம்ம டே இருந்துட்டு, "என்னாச்சு? எத நினைச்சு உன்னோட ஃபேஸ் வந்து இப்படி இருக்கு? நீ நம்ம ரீயூனியன் போயிட்டு வந்ததுலருந்தே உன்னோட ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கு. என்னமோ மாரி இருக்கு. என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம டே வந்து இட் கிட்ட கேட்குறான். அதுக்கு இட் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி நம்ம இட் வந்து சொல்ல, டே இருந்துட்டு, "சரி ஓகே. எத பத்தி யோசிச்சுட்டு இருந்த? என்னன்ட்டு சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம டே வந்து இட் கிட்ட கேட்க, இட் இருந்துட்டு, "எனக்கும் இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஆனா நீயும் கிம்மும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்க." நம்ம டே இருந்துட்டு நம்ம இட் கிட்ட, "இங்க பாரு. நீயும் நானும் மட்டும் தான். நமக்கு இடையில வேற யாரும் கிடையாது. ஸோ நீ இத நினைச்சு கவலை எல்லாம் படாத." அப்படிங்கிற மாரி நம்ம டே வந்து இட்டோட
ஹேர் அப்படியே தடவி கொடுத்துட்டு மண்டே வந்து இட்டோட ஃபோர்கெட்ல செம கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். இவங்க ரொமான்ஸ் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கிம்ம தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம்மோட ரூம் டோரை வந்து நம்ம லோப் பையன் சும்மா நாக் பண்ணிட்டே இருக்க நம்ம கிம்முக்கு வந்து கடுப்பாகுது. நம்ம கிம் வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லோப் கிட்ட, இப்போ உனக்கு என்னதான் வேணும், ஏன் சும்மா சும்மா ரூம் டோரை நாக் பண்ணிட்டே இருக்க, இங்க நீ இருக்கன்னா அமைதியாரு, அதை விட்டுட்டு என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இப்போ என்னதான்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம லோப் கிட்ட கேட்க, நம்ம லோப் இருந்துட்டு சாரி சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து கிம் கிட்ட சொல்ல, கிம் இருந்துட்டு நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம், எனக்கு இப்போ கேட்குற டைம் கிடையாது, நான் போய் ஒர்க் பண்ணணும், எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது, நீ எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து லோப் கிட்ட சொல்ல, லோப் இருந்துட்டு ஆனால் இது சொல்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் டைம் எடுக்காது சார், ரொம்ப சின்ன விஷயம் தான், நான் சீக்கிரமாகவே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம லோப் வந்து சொல்லிட்டு அவனோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதாவது அந்த மெசேஜ் எப்படி வந்திருக்குன்னா, நம்ம கிம் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்லி, நம்ம கோம் வந்து நம்ம கிரிட் கிட்டேயும் ரூஜ் கிட்டேயும் சொல்லி அந்த மெசேஜ் இப்போ நம்ம லோம் கிட்ட வந்திருக்கு. நம்ம லோப்பு அந்த மொபைல் எடுத்து பார்த்துட்டேவும் மிஸ்டர் கமல் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. அதுங்குள்ள நம்ம கிம் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு, மிஸ்டர் கமல் கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம லோப் கிட்ட கேட்க, நம்ம லோப் இருந்துட்டு ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது தான், அவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேவும் நம்ம கிம் பையன் இருந்துட்டு ஆனால் எனக்கு அந்த மெசேஜே தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து நாக் பண்ண போக இந்த லோப் பையன் அவனோட காலை வந்து உள்ளே வைக்கவும் நம்ம கிம் சாத்தவும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த காலில் வந்து லைட்டாக பட்டுருச்சு போல. ஆனால் நம்ம லோப் வந்து அது எதையும் பெருசாக கண்டுக்காம, ஆனால் சார் நீங்கள் இன்னும் நான் சொல்ல வந்த மெசேஜையே கேட்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து அங்கேருந்து கத்திட்டு இருக்க நம்ம கிம் இருந்துட்டு டே இப்போ உனக்கு என்னடா வேணும் சொல்லி தொல்லடா, என்னடா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து லோப் கிட்ட கேட்க, லோப் இருந்துட்டு அது வந்து மிஸ்டர் கமல் வந்து இன்னும் 2 டேஸில் உங்களை வந்து லஞ்சு கூட்டிட்டு போகிறாரா, நீங்கள் கிளம்பி வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு அவ்வளோதானடா சரி ஓகே பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து லோப் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் கதவை சாத்தலான்ட்டு போனால், இன்னும் இந்த லோப் பையன் காலை உள்ளதானே விட்டுருக்கான். நம்ம கிம் வந்து கொஞ்சம் வேகமாக சாத்த போகும்போது நம்ம லோப்போட காலில் நல்லாவே அடிபட்டுருது. நம்ம லோப் இருந்துட்டு ஐயோ அம்மா காலே போச்சே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க நம்ம கிம் இருந்துட்டு இப்படி உள்ள கால் விட்டுட்டு இருந்தேன்னா என்னால் எப்படிடா கதவு சாத்த முடியும், மரியாதையே உள்ள இருந்து கால் எடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம லோப் கிட்ட சொல்ல, நம்ம லோப் இருந்துட்டு சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி கால் எடுத்துறேன். நம்ம கிம்மும் சரி ஓகேங்கிற மாதிரி டோர் அப்படியே நாக் பண்ணிடுறான். நாக் பண்ணிட்டு போகலான்ட்டு பார்த்தா நம்ம லோப் பையன் அங்கே வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்கள் பாஸ்க்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் நீங்கள் அவர்கிட்ட இவ்வளோ ஹேஷாலாம் நடந்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து வெளியே நின்று கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம கிம் வந்து உள்ளே நின்று இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். நம்ம லோப் வந்து இந்த மாதிரி சொன்னோடனேவும் நம்ம கிம் வந்து அவனே அறியாமல் நம்ம கமலை நினச்சி தானாகவே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறதோட நான் அந்த செகண்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையுமே நான் பார்ட் 2ல பார்க்குறேன். பை.